ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மினி டைரி பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சதை திரும்பவும் ரெண்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நிமித்திட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒருக்கா கூட ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை நம்ம வெட்டிக்கணும். முதல் பகுதியிலேருந்து இந்த 4 பாக்ஸ் மொத்தமாக வரும் ஒரு லேயரில். நமக்கு 3 லேயர் வர அளவுக்கு ஃபஸ்ட்டு வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக 3 லேயர், அடுத்து திரும்பவும் பழையது மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த லைன் போட்டது மாதிரி வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படி மடக்கிக்கோங்க 1 by 1 ஆட்டு. இது ஒரு புக் பேப்பர் மாதிரி அந்த மடக்கிக்கோங்க. பார்த்திங்களா, நம்ம ஒரு பேப்பரே இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு செட்டு நான் செய்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது நான் இதே மாதிரி இன்னொரு செட்டு மடித்து வச்சுருக்கேன். அதனோட ஒரு லேயர் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. நமக்கு இனி இதுக்கு தேவையான அட்டை எடுத்துக்கலாம். நான் பிளாக் கலரில் எடுத்துக்கிறேன். அது என்ன சைஸில் இருக்கோ அதில் ஒரு அடையாள குறி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை புக்கை நீக்கிக்கிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன நடுவில் கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நம்ம கரெக்டாக அடுக்கி வச்சுருக்கிறத இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சென்டரில் விட்டுக்கிட்டு லாஸ்ட் இருக்கிற ஒரு லேயர் எடுத்து அந்த இடையில ரெண்டாக மடக்கி வச்சு அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளாடி விட்டுக்கிட்டு நல்லா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ உள்ளே போயிடுச்சு. இதை நம்ம நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா சும்மா ஒரு ஒல்லியாட்டு பேப்பரை மடக்கி அது ஒரு ஹோல் வர மாதிரி, ஹோல்னால் அதுக்குள்ளாடி விடுற மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, ஹோல் தெரியுதா? இந்த ஹோல் மாதிரி பேப்பரை மடக்கி வச்சுருக்கேன் பிளாக் கலரில். அதில் கொஞ்சமாட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைரிக்கு மேல் பக்கமாக இதை ஒட்டிக்கலாம். ரவுண்டோட ஒரு பக்கத்தை தான் நம்ம ஒட்டுறோம்.
நடுவில் ஹோல் நமக்கு இருக்கும். இதை சென்டரில் வச்சு இந்த ஓரத்தில் ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்னும் சும்மா கொஞ்சம் லீனாக மடக்கி எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் வளைச்சி வெட்டிட்டு ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். அது நம்ம எப்படி ஒட்டணும்னா டைரியோட இன்னொரு பக்கத்துலேருந்து அந்த ஹோல் இப்போ நம்ம ஒன்று ஒட்டுனோமே அதுக்குள்ளே விடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதனோட அந்த ஒரு பகுதியில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மடக்கி வச்சுருக்கேன். சும்மா பேப்பர் எடுத்து பகுதியை மட்டும் வளைச்சி வெட்டியிருக்கேன். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. அதை நம்ம இப்போ ஹோல் ஒட்டினேன்ல அதுக்கு அடுத்த சைடில் இருக்கிற அடியில் ஒட்டி விட்டுட்டு இந்த பகுதியை வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்டில் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடியில் அதை ஒட்டியிருக்கேன். பார்த்திங்களா, சும்மா தான் ஒட்டியிருக்கேன். இப்படி ஒட்டும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.